ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இறை உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இந்நாளின் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இன்றைய நற்செய்தி சிந்தனையிலே நாம் சிந்தனையாக மத்தேயு எழுதிய நற்செய்தி 23ஆம் அதிகாரம் 27 முதல் 32 வரை உள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிற பொழுது மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறார், வெளிவேடக்காரர்களே, குருட்டு வழிகாட்டிகளே என்றெல்லாம் சொல்லுகிற தெய்வம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் வெள்ளையடித்த கல்லறைகளாக இருக்கிறீர்கள். வெளிப்புறத்திலே உங்கள் வாழ்க்கை அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் அகத்திலே தூய்மை கிடையாது. உங்கள் அகவாழ்வானது இறைவனுக்கு எதிராக இருக்கிறது, சக மனிதனுக்கு எதிராக இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது எப்படி உங்கள் வாழ்க்கையினால் இறைவனை நீங்கள் மாட்சிப்படுத்த முடியும்? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பாருங்க. நம்முடைய உறவுகள் யாராவது இறக்கிற பொழுது நம்முடைய குடும்ப கல்லறைகளை நாம் திறக்கிறோம். அதை தோண்டி எடுக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டு மீண்டும் இவரை புதைக்க வேண்டும் அல்லவா? அப்பொழுது அந்த கல்லறைக்குள்ளே நிறைய பழைய எலும்புகள் எல்லாம் இருக்கிறது. யாராவது நினைக்கிறோம், ஐயோ இது தாத்தாவோட எலும்பாச்சு, பாட்டியோட எலும்பாச்சு, நாம கொண்டு போய் வீட்டுக்குள்ள வைக்கலாமே என்ற ஒரு மனநிலை யாருக்காவது இருக்குதா? இல்லை. காரணம், அந்த இறந்தவர்கள் மீது நமக்கு எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் அவர்களுடைய எச்சமாக இருக்கக்கூடிய அந்த எலும்புகள் நமக்கு ஒரு அறியாத பயத்தை நமக்கு எப்பொழுதும் ஏற்படுத்துகிறது. இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், மக்களே, உங்களுடைய உள்ளமும் அப்படித்தான் இருக்கிறது. எலும்புகள் கல்லறையில் கிடக்கின்ற எலும்புகளை போல உங்களுடைய அக வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது ஒரு பயம் ஏற்படுகிறது. காரணம், அந்த அக வாழ்க்கையிலே அன்பு இல்லை, அந்த அக வாழ்க்கையில மன்னிப்பு இல்லை, அந்த அக வாழ்க்கையில இரக்கம் இல்லை, அந்த அக வாழ்க்கையில இறைவனுக்கு ஏற்புடைய நல்ல பண்புகள் அங்கே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, தொடக்கத்திலேயே நம்மை படைத்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கிறோம். வெளிப்புறத்திலே பார்க்கிற பொழுது நமக்குடைய கடவுளுடைய உருவம் இருக்கிறது, சாயல் நம்மில் இருக்கிறது. ஆனால் என் அக வாழ்க்கை அந்த சாயலையும் உருவத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறதா? இன்று பல நேரம் வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது அன்புகளிலே குடும்பங்களிலே வெறுப்பு, கோபங்கள் அதிகமாகி ஒருவரோடு ஒருவர் பேசாமல், ஒருவரோடு ஒருவர் உறவு இல்லாமல், ஆண்டுகள் பல கணக்கிலே பேசாமல் இருப்பதை கூட பெருமை அடித்துக் கொள்ளுகின்றவர்களாக கூட சில நேரங்களில் நாம் இருக்கின்றோம். அவ்வாறெனில் அன்புக்குரியவர்களே, நான் வெளிப்படக்கூடிய பக்தி என்பது உண்மையானதா? வெளியில் நான் பக்திமானாக இருக்கிறேன், வெளியில் ஆண்டவருக்கு நெருக்கமானவராக இருக்கிறேன், வெளியில் நான் தினமும் ஜெபமாலை சொல்லுகிறேன், வெளிப்புறத்திலே திருப்பலிக்கு போகிற நான் பாவசங்கத்தினம் எல்லாம் செய்கின்றேன், என்னுடைய பக்தி வாழ்வுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நன்றாக செய்கின்றேன். ஆனால் என் அகத்திலே கோபம் நிறைந்து காணப்படுகிறது. பயப்படுத்தக்கூடிய அந்த கல்லறைக்குள்ளில் இருக்கக்கூடிய எலும்புகளை போல எனக்குள்ளே கோபம் நிறைந்து காணப்படுகிறது, பகைமை நிறைந்து காணப்படுகிறது, சுயநலம் நிறைந்து காணப்படுகிறது, அகங்காரம் நிறைந்து காணப்படுகிறது, பேராசைகள் நிறைந்து காணப்படுகிறது, வெறுப்பு என்னில் நிறைந்து காணப்படுகிறது. இதுதான் என் வாழ்க்கையை கல்லறையாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுவது, உன் வெளிப்புறத்தை அல்ல, உன் அகத்தை நீ தூய்மைப்படுத்தணும். இறைவனுடைய இரக்கத்துக்கு அருகிலே நீ போய் மண்டியிட்டு கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் பரிசோதிக்கணும். நாம அன்புக்குரியவர்களே, நம் ஒவ்வொருவருமே நம்முடைய அக வாழ்வுக்குள் ஒரு பயணம் செய்யணும். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? வெளிப்புற பக்தி முயற்சிகள் அல்ல என்னை இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வை என்னில் ஏற்படுத்துவது. மாறாக நான் இயேசுவாக ஒரு மாற்றம் அடையணும், ஆண்டவராக அக மாற்றத்தை நான் கொண்டு பெற்றுக்கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, அதான் பவுல் சொல்லுகிறார் அல்லவா, உன்னுடைய உடல் ஆண்டவர் வசிக்கும் தேவாலயம்.
இது என் வாழ்க்கை ஒரு கல்லறையாக இருப்பதில் அல்ல நான் மகிழ வேண்டியது, மாறாக என் வாழ்வு என் இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு தேவாலயமாக என் உடல் இருக்கிறதா? அந்த தேவாலயத்திலே இறைவனுக்கான அன்பு வெளிப்படும், இறைவன் தரக்கூடிய இரக்கம் வெளிப்படும், இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய அவருடைய பண்புகள் நம்மில் வெளிப்படும். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த நாளில் நாம் சிந்திப்போம், அன்பு தெய்வமே, என்னுடைய வாழ்க்கை என்று கல்லறையாக இருக்கிறதா அல்லது நீர் வசிக்கக்கூடிய தேவாலயமாக இருக்கிறதா? இன்னைக்கு என்னுடைய குடும்பம் ஒரு கல்லறையாக இருக்கிறதா? அது வீட்டுக்குள்ள போனா பகைமை, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, பிளவு, அழுக்காறு, சீற்றம், கோபம் இதெல்லாம் நிறைந்திருக்கிற கல்லறைகளாக நம்முடைய வாழ்வும் நம்முடைய குடும்பம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அதை நான் சுத்தப்படுத்தி விட்டு இறைவன் வசிக்கின்ற தேவாலயமாக அன்பு, இரக்கம், நம்பிக்கை, பணிவு, மகிழ்ச்சி போன்ற தூய ஆவியின் கனிகளால் நிரம்பிய ஒரு வாழ்க்கை தான் என் வாழ்வை இறைவனுக்கு ஏற்புடைய ஒரு வாழ்வாக, இறைவன் வசிக்க தகுதி உள்ள ஒரு ஆலயமாக என் வாழ்வையும் என் குடும்பத்தையும் மாற்றும். இறை சந்நிதியில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னில் இருக்கிற கல்லறை அனுபவங்களை அகற்றிவிட்டு என் வாழ்வை தூய ஆவியுடைய கனிகளால் நிரம்பிய உம்முடைய தேவாலயமாக மாற்றி தாரும். ஆண்டவரே, அன்னை மரியாளே, எங்களுக்காக உதவி செய்யும். ஆமேன்.